கடை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு ஆளு கூட நம்ம கடைக்கு வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடலையே. இந்த பாய் வைக்கிற பிரியாணிக்கு எல்லாம் அடிமையா இருப்பாங்க. இன்னைக்கு என்னடா யாருமே காணோம். பொறுத்து பார்ப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க. பாயோட பிரியாணிக்கு எல்லாம் விரும்பி வந்திருப்பாங்க இன்னாரோ. ஆனா இன்னும் ஆளை காணாமே. வரட்டு காத்திருப்போம். பாய் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தள்ளுங்க தள்ளுங்க. நான் சாம்பிராணி போட வந்திருக்கிறேன். தள்ளுங்க பாய் தள்ளுங்க. ஜட 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 ஜட. பாய் சாம்பிராணி போட்டாச்சே, பைசா கொடுக்குறீங்களா? நல்ல வாசனையான சாம்பிராணி போட்டிருக்கேன். உங்க கடையில இருக்கிற எந்த ஒரு துஷ்ட சக்தியும் இருக்காது பாத்துக்கங்க. உங்க கடை ரொம்ப அருமையா இருக்கும். நான் சாம்பிராணி போட்டுவிட்டேன்ல, கொடுங்க பாய் பைசா. ஏய், உன்னைய பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. நீ யாரா முதல்ல பார்த்தது கூட கிடையாது. அதெல்லாம் காசுலாம் தர முடியாது. நான் உன்னை உள்ள வந்து போடுன்னு சொன்னேன்னா நீயா வந்து போட்டுவிட்டு காசை கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? போ கிளம்பி வேலையை பாரு. ஆளுகளை பாரு, இவனா வந்து போட்டுவிட்டு நம்மள்ட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறியான். நான் என்ன லூசா? சரி பாய், காசு கொடுக்கலன்னா என்ன, பிரியாணி கூட சாப்பிட்டுட்டு போயிடுறேன். பிரியாணி நல்ல சாப்பாடுலாம் வச்சிருக்கிறேன்ல, அப்புறம் என்ன காசு இல்லைன்னா என்ன, பிரியாணி கொடு, நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். உனக்கெல்லாம் பிரியாணி கொடுக்க முடியாது. கேட்காம வந்து சாம்பிராணி பைய போட்டுவிட்டு காசு கொடு பிரியாணி கொடுன்னா நானும் கொடுக்க முடியாது. இங்க இருந்து உன்னை யாருன்னே தெரியல பாத்துக்க. உன்னைய பார்த்தா பாய் மாதிரியும் தெரியலையே. எங்கிட்ட இருந்தா வந்திருக்கிறீங்க? போகடா முதங்கிட்டு. ஐயோ, எவ்வளவு கேட்டாலும் தர மாட்டேங்கிறானே. ஐயோ அம்மா, ஐயோ நடக்க முடியலையே பாய், நடக்க முடியல பாய். இந்த ஒரு பையனுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு பிரியாணி இல்லைன்னா 2 பிரியாணி பார்சல் கொடுத்தீங்கன்னா இந்த பாவப்பட்டவன் அங்க போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஓஹோ, அப்படியா? பிரியாணி வேணுமாப்பா? பிரியாணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ பாவப்பட்டவனா? ஏண்டா, நீ அப்பாதான் வந்தவன் தானே? யார்கிட்ட ஏமாத்த பாக்குற? அப்பாதான் பாய் வேஷம் போட்டு வந்துட்டு இப்ப நொண்டி மாதிரி நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறியாக்கும். அட பாவி பையிலே, பயங்கரமான ஆளா இருக்கியடா. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கெட்டப்போ கடக்குன்னு மாத்திட்டு வந்துட்டு நிக்கிற. எப்படிதான் மாத்திட்டு வந்து நிக்கிறியோ தெரியல. ஆனா அதெல்லாம் எந்த பிரயோஜனத்துக்கு ஆகாது. உனக்கு பிரியாணி கொடுக்க முடியாது, கிளம்பு. ஐயா, என்ன வேஷம் மட்டும் வந்தாலும் கண்டுபிடிச்சிடுறிய. எப்படிதாயா கண்டுபிடிச்சு தொலைக்கிற? நானும் பல கெட்டப்பில் வந்து இந்த பிரியாணி வாங்கி பிள்ளான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறியா? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு பிரியாணியை கொடுத்தனா சாப்பிட்டுட்டு போயிருவேன் பார்த்துக்க. இதை முதல்ல எப்படி என்னை கண்டுபிடிச்ச? ஏண்டா, நான் ஏன் உன்னைய கண்டுபிடிக்கணும்? உன்னோட மூக்குல விழுகுதே, அதை தொட அதுதான் உன்னைய ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது பாத்துக்க. அதை தொடச்சிட்டு வந்திருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் பாத்துக்க. கிளம்பு ஐயோ, இவ்வளவு வேலை பார்த்து மண்டையில இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இதை மறந்து விட்டேனே நானு. ஐயப்பா, இந்த சளியோட தொல்லையா இருக்குது. எப்ப பார்த்தாலும் என் மூக்குல வந்துகிட்டே தான்ப்பா இருக்குது. சரிப்பா, இதுக்கு மேல என்னால வேஷம் போட முடியாது. நான் கிளம்புறேன். என்ன, உன் பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏய் நில்லு, வாங்கி வா. போடா போகுதுன்னு பாவப்பட்டு இந்த ஒரு தடவை பிரியாணி கொடுக்குறேன். அடுத்த தடவை காசு இல்லாம வந்து சாப்பிடக்கூடாது, புரியுதா? இந்த அப்படி பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இந்த பார்சல் கேட்டுலாம் வாங்கிட்டு கிளம்பு. பாவம்ட்டு கொடுக்குறேன். அடடடா, என் செல்ல பாய்னா செல்ல பாய் தான். ரொம்ப நல்லது பாய். சரிங்க பாய், நான் கிளம்புறேன். என்ன, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். எனக்கு பிரியாணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லைங்க, உள்ள காளான் வாங்கி வச்சிருக்கிறேன். எதுவும் மன்னிப்படாதீங்க, எடுத்து வந்து பிரியாணி செஞ்சு தரையில. உங்க அம்மா உங்களுக்கு பிரியாணி செஞ்சு வைக்க சொன்னா பார்த்துக்க. அதனால தான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒழுங்கா அடங்கி இருங்க. எடுத்து பண்ணிவிடாதீங்க. என்ன, கடை வரைக்கும் போய் 1 லிட்டர் எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்துறையில. இங்கிட்டு எவனும் கடை போட்டுப்பான்னு பார்த்தா யாரும் கடை போடல பார்த்து. அங்கிட்டு போயிட்டு வரேன். ஐயா, காளான் பிரியாணியா? எனக்கு இப்பவே செஞ்சு கொடு. கடைக்கு போவேனா? நீ இப்ப செஞ்சு கொடுத்துட்டு போ கிளவி. வா, எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னா செஞ்சு கொடு. இல்ல கடைக்கு போகணும்ல, சாமா எதுவும் இல்லாம என்னத்துல உனக்கு செஞ்சு கொடுப்பேன். பேசாம அடங்கி இருங்க. போனதுமே வந்துடுவேன். வந்ததுமே உனக்கு செஞ்சு தரேன். என்ன உட்காந்துருக்க? ஏன்னா இது வர வரைக்கும் நம்ம பொறுக்க முடியாது. நாம யூடியூப்ல பார்த்து காளான் பிரியாணி செஞ்சு கிளவி சர்ப்ரைஸ் பண்ணிடுவோமா? என்ன சொல்ற? எனக்கும் ஆசையா இருக்குண்ணா. வா நம்ம யூடியூப் பார்த்து சமைப்போம். இல்லை, உன் சமையலை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது ஏடா கூட பண்ணி வச்சு அந்த கிளவிட்ட என்னையும் அடி வாங்க வைக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போ. என்ன, அதெல்லாம் நல்லா தானே வரும். நான் சொல்றத மட்டும் செய்யி. நானே ஒரு வீடியோ போட்டு தரேன். என்ன இல்லை, முதல்ல எண்ணெயை என்னமோ ஊற்றிக்கணுமால. உள்ள வேற என்ன இருக்கா? தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து ஊற்றுப்போ. ஊற்றிப்புட்டு காளான் நல்லா கழுவி காளான் நல்லா வதக்கி உள்ளே போட்டுக்கணுமால. அப்புறம் தக்காளியை போட்டுக்கணுமா. அதுக்கப்புறம் என்னத்தது சோம்பு அரைச்சி ஊற்றணுமா? சோம்பு அரைச்சி ஊற்றிக்கல. பொறு வரிசையா சொல்லு, ஒன்றுன்னா செய்கிறேன். இல்லை, சோம்பு அரைச்சி ஊற்றிட்டல. அதுக்கப்புறம் என்னது, இஞ்சி பூண்டு இல்லையா? அதுக்கு பதில் என்ன பண்ணுமா? தேங்காவே அரைத்து ஊற்றணுமா? ஏலே, அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டு அரிசியை போட்டுக்கணுமால. போட்டுக்கிட்டு 2 டம்ளர் பால் ஊற்றிக்கணுமா. அவ்வளவுதான் நம்மளுக்கு காளான் பிரியாணி.
எவ்வளோ நேரம் பிரியாணி அடுப்பில் இருக்குன்னு கேளு. அது மாதிரி தானே செய்ய முடியும். எவ்வளோ நேரம் அரிசி வேகணும் எல்லாம் கேளு. அப்போனா தான் ஒன்று ஒன்றா செய்ய முடியும். இல்லைன்னா சோறு வேகாமல் போச்சுன்னா பருக்கே இருக்கும்னா. சேர்ல போற பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பூரா பிராங்க் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்பி வீட்டில் யாரும் சமையல் செஞ்சு போடாதீங்க. என்ன இது என்னோட வீடியோக்காக நான் பண்ணது. இது எல்லாமே பிராங்க். எப்படி இருந்துச்சு நம்ம பிராங்க்? இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் வரட்டா? லூச்சு பையிலே என்னடா பிராங்க் சொல்லி வச்சிருச்சு. ஐயோ, இதை பார்த்து வேற நம்ம காளான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு நல்ல வீடியோ போட்டு தர மாட்டியா? போச்சு லூச்சு பையிலே போ. ஏலே, நீ தான் அந்த வீடியோ போட்டு கொடுத்தா கடைசியில் பிராங்க் சொல்லி வைப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ போச்சு, இந்த காளான் பிரியாணி இப்படி செஞ்சு வச்சிருக்கோம். அம்மா வந்து அடிக்க போது பார்த்துக்க. எனக்குலாம் தெரியாது. நான் வந்த உடனே தான் சொல்லுவேன். நீ தான் எல்லாத்துக்கும் காரணமானவேன். வரட்டும். நீயே வீடியோ போட்டு கொடுத்துட்டு நீயே எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு என்ன சொல்றியா? வரட்டும், உன் நியாய நீதியெல்லாம் அம்மாட்ட கேட்போம். என்ன ஏண்டா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் தான் காளான் பிரியாணி வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தானே போனோம். அதுக்குள்ள என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ அப்பா, என்னென்னத்தையும் அரைச்சி ஊற்றி வச்சிருக்காங்க. சோம்பிக்குமெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிருக்காங்க. இந்த பயலுக்குலாம் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏண்டா காளான் பிரியாணிக்கு எதுக்கிட்ட சோம்பிக்குமெல்லாம் அரைச்சி வச்சிருக்கீங்க? தேங்காய்லாம் ஊற்றி வச்சிருக்கீங்க. தேங்காய் ஊற்றி விட்டு அரிசியை போட்டு கிண்டி வச்சிருக்காங்களே. ஐயோ அப்பா, எல்லாத்தையும் வீணடிச்சு விட்டாங்க. காளான் போட்டு இப்படியே வதக்கி விடுறது. ஏம்மா, எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லைம்மா. இந்த நிக்கிற மத்தியா இவன் தான் ஒரு வீடியோ பார்த்து செஞ்சு தரேன்னு சொன்னியா. கடைசியில் அவன் பிராங்க் சொல்லி வச்சுட்டியானே. ஏம்மா, பொய் எல்லாமே பொய். இவன் தான் எல்லாமே சொன்னியா? நான் பேசாட்டு போயிடலான்னு சொன்னேன். இவன் தான் அதை செய்யலாம்னு சொன்னியாம்மா. உங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சாலாம் வேலைக்காகாது. ரெண்டு பேரும் ஒழுங்கா முழங்கால் போடுங்க. இந்த இடத்துலயே முழங்கால் போட்டுக்கணும். அம்மா சொல்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாது, புரியுதா? இங்கேயே முழங்கால் போடுங்க. எனக்கு குட்டிக்கருவாயா, நீ மொட்டி போட்டு நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே என் மொட்டி தாக்காது. நான் அங்கிட்டு போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன். என்னண்ணே வேர்க்க விறுவிறுக்க இங்கே நின்றுட்டு இருக்க? இது என்ன கையில் நோட்டீஸாக வச்சிருக்கிற? இது எதுக்கு? அது ஒன்றும் இல்லைடா, இந்த நோட்டீஸை பூரா கொடுக்கணும் பார்த்துக்க. இன்னைக்கு 150 ரூபா வாங்கியிருக்கிறேன் இது கொடுக்கறதுக்கு. ஆனால் என்ன என்னால் நடக்க முடியல பார்த்துக்க. அதான் கால் வலிக்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நீ வேணா பாதி நோட்டீஸை வாங்கிட்டு போய் கொடுக்குறியாங்கிட்டு 50 ரூபா உனக்கு கொடுத்துட்றேன். சரிண்ணே, 50 ரூபா கொடு. இந்த நோட்டீஸை பூரா நான் போய் கொடுத்துட்றேன் அங்கிட்ட. என்ன பாவம், ஒன்னாலே கால் வலிக்குது முடியலன்னு சொல்கிறா. கொண்டா நான் கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்துக்கிறேன். நீ 100 ரூபா வச்சுக்க, நான் 50 ரூபா வச்சுக்கிறேன். சரியா? உனக்கு கொடான கோடி புண்ணியம்டா. இந்த வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மறைக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டு. என்ன இந்த நோட்டீஸை பூரா வச்சுட்டு இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அதை கொடு. இதை இடைக்கி போட்டு வந்திருக்கேன் பார்த்துக்க. இடைக்கி போட்டு எவ்வளோன்னு சொல்லு, நான் காசை வாங்கிட்டு கிளம்புறேன். அடா, எங்க கொண்டா நோட்டீஸை. இது என்ன ஆம்பட்டும் என்னோட நோட்டீஸ் மாதிரிலாம் இருக்குது. அட கடவுளே, என் கடையை விளம்பரப்படுத்துறதுக்காக தானே இந்த நோட்டீஸை இப்போ கொடுத்து விட்டேன் ஒருத்தன்ட்ட. அதுக்குள்ளே இதே என் கடைக்கே வந்து இடைக்கு போட வர்றியாடா? என்னது, உன் கடை நோட்டீஸா? ஐயோ, எனக்கு தெரியாது தாத்தா. அந்த ஆள் கொடுக்க சொன்னியா? அதனால நான் என்னால் கொடுக்க முடியாது, இடைக்கு போட வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. சரி, உன் நோட்டீஸை நீயே வச்சுக்க, நான் கிளம்புறேன்னு. எவ்வளவு தில்லுமுள்ளு பண்றியா? நம்ம கடையை விளம்பரப்படுத்த கொடுத்ததை நம்மக்கிட்டே கொண்டு வந்து இடைக்கி போடுறானே. இந்த பையனை என்னதான் பண்றதுன்னு தெரியலச்சா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாயன் ஸ்டோரிஸ் மேலும் வேணும்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.